இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர் யார் தெரியுமா? யமுனா. இவங்களுக்கு 9 வயதிலே இவங்களை விட 20 வயது மூத்தவங்களான கோபால் ராவ் ஜோஷி என்பவரோட திருமணம் ஆகிடுச்சு. திருமணத்துக்கு அப்புறம் இவங்களுடைய பெயரை ஆனந்தி ஜோஷின்னு கணவர் கோபால் ராவ் ஜோஷி மாற்றிடுறாங்க. இவரு பெண் கல்வியை ஆதரிப்பவராகவும் மேம்பட்ட சிந்தனையாளராகவும் பெண்கள் கல்வியில உறுதியான நம்பிக்கை கொண்டவராகவும் இருந்தாரு. இது மட்டும் இல்லாம ஆங்கிலம், சமஸ்கிருதம், மராத்தி மொழிகளை எழுதவும் படிக்கவும் ஆனந்தி ஜோஷிக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஆனந்தி ஜோஷிக்கு 14 வயது இருக்கும்போது குழந்தை பிறக்குது. ஆனா முறையான சிகிச்சை இல்லாததால 10 நாட்களுக்குள்ள அந்த குழந்தை இறந்து போயிடுது. இந்த இழப்பு அவங்க வாழ்க்கையில திருப்பு முனையா அமையுது. மருத்துவ படிப்பை தொடரவும் தூண்டுது. கோபால் ராவ் ஜோஷி கொடுத்த ஊக்கத்தால ஆனந்தி பென்சில்வேனியாவுல மகளிர் மருத்துவ கல்லூரியில இடம்பெற முடிந்தது. இதையடுத்து நாடு திரும்பிய பிறகு ஆனந்தி கோலாப்பூர்ல இருக்கிற ஆல்பர்ட் எட்வர்ட் மருத்துவமனையில பெண்கள் வார்டின் மருத்துவ அதிகாரியா பணியாற்றுறாங்க. அமெரிக்காவின் காலநிலை மற்றும் உணவு முறை மாற்றத்தால இந்தியா திரும்பினதுக்கு அப்புறம் ஆனந்தி ஜோஷி காச நோயால பாதிக்கப்பட்டு 22 வயதுல உயிரிழக்கிறாங்க. ஆனாலும் பல தடைகளை மீறி சாதித்த முதல் இந்திய பெண் மருத்துவரா இன்றளவும் பலரால அறியப்படுறாங்க.